யாருமே இல்லாத ஒரு பகுதியில ஒரு டயரு கீழே கிடக்குது. திடீர்னு அதுவாவே எந்திரிச்சு ஓட ஆரம்பிக்குது. இந்த டயர் போற வழியில ஒரு பாட்டில் ஒண்ணு கீழே கிடக்குது. அந்த பாட்டில் மேல ஏத்தாம ஒரே இடத்துல நின்னு தனக்கு தானே ஒரு வைப்ரேஷனை கொடுத்து அந்த பாட்டில வெடிக்க வைக்குது. திரும்பவும் அந்த டயரு அப்படியே உருண்டு மெயின் ரோட்டுக்கு வந்துருது. அதுக்கப்புறம் அந்த ரோட்ல ஒரு அழகான பொண்ணு கார் ஓட்டிட்டு வரா. அந்த பொண்ணை இந்த டயருக்கு ரொம்ப பிடிச்சனால நடு ரோட்ல போய் வைப்ரேட் பண்ண ஆரம்பிக்குது. அதனால அந்த பொண்ணோட காரும் கண்ட்ரோலை மீறி போக ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அந்த பக்கமா வந்த ஒரு ட்ரக் டிரைவர் அந்த டயரை பார்க்காம அடிச்சு தூக்கிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட காரும் நார்மலாகி அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறா. இப்ப அந்த டயருக்கு ரொம்ப கோபமாகி இந்த டயரை ஏத்தன அந்த ட்ரக் டிரைவரை தேடி போக ஆரம்பிக்குது. அவர் எங்கடான்னு பார்த்தா ஒரு பெட்ரோல் பங்க்ல நின்னுட்டு இருக்காரு. இந்த டயரும் அவருக்கு முன்னாடி போய் நிக்குது. அவரும் இந்த டயரை பாக்குறாரு. அவரை பார்த்து அடுத்த செகண்ட்ல தனக்கு தானே வைப்ரேட் பண்ண ஆரம்பிக்குது. அந்த வைப்ரேட் பண்ண கொஞ்ச செகண்ட்ல அவரோட தலையும் வெடிச்சு செதறிடுது. அதுக்கப்புறம் அந்த டயரு அந்த பொண்ணை தேடி போக ஆரம்பிச்சு அந்த பொண்ணோட வீடையும் கண்டுபிடிச்சிருது. அந்த பொண்ணோட வீடு டோரை திறந்து உள்ள போலான்னு பார்த்தா அந்த பொண்ணு காத்துல கதவை ஆடி இருக்குன்னு அந்த கதவை சாத்திடுறா. அதுக்கப்புறம் அந்த டயரு பக்கத்து ரூம் காலியா இருக்கேன்னு அதுக்குள்ள போய் தங்கி டிவி என்ன போட்டு அங்கேயே செட்டில் ஆயிருது. மறுநாள் அந்த ஹவுஸ் கீப்பிங் பொண்ணு அந்த ரூம்குள்ள வந்து பாக்குறா. பார்த்தா அந்த ரூமே அழுக்கா இருக்கு. என்னடா இது, நம்ம நேத்து தானே வந்து கிளீன் பண்ணமேன்னு யோசிக்கிறா. என்னடா இது ஏதோ சத்தமா இருக்கேன்னு அந்த ரெஸ்ட் ரூம்குள்ள போய் பாக்குறா. அந்த டயரு குளிச்சுக்கிட்டு இருக்கு. அது தெரியாம இவ அந்த டயரை வெளியில தூக்கிட்டு வந்து எவனோ அந்த டயரை உள்ள வச்சுட்டு போயிட்டான்னு நினைச்சுக்கிட்டு அந்த டயரை வெளியில தூக்கி எரிஞ்சிடுறா. இவ ரூம்குள்ள போய் எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த டயருக்கு ரொம்ப கோவம் வந்து அந்த ரூம்குள்ள போய் அந்த ஹவுஸ் கீப்பிங் பொண்ணை சாகவே அடிச்சிருது.